பார்த்தா எப்படி இருப்பாரு? கருப்பா செவப்பா, நெட்டையா குட்டையா? என்ன நக்கலா? அங்க அவ்வளவு பெரிய பஞ்சாயத்து நடந்திருக்கு. உங்களுக்கு சப்போர்ட்டா நான் மட்டும் தான் நின்னேன். அவ்வளவு பாசம் இருக்கிற உங்க அண்ணா அந்த ஏரியா பக்கமே காணோம். ரெண்டாவது தடவையா கேக்குறேன், நான் உங்களை அம்மானு கூப்பிடவா? பாத்தீங்களா இந்த காலத்து பொண்ணுங்க எவ்வளவு விவரம்னு இப்ப வந்து உங்களுக்கு புரியுதா? எப்படி விட்டு போடுறா? சி பாவண்டி விட. சும்மா இருங்கக்கா. அம்மாவா நினைச்சு நான் உங்ககிட்ட கேக்குறேன், என்ன நீங்க பெத்த பொண்ணா நினைச்சுப்பீங்களா? இந்த வீட்டுல நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நல்லா கேளுங்க. இல்ல, உங்களை பாக்குறப்போலாம் எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு எங்க அம்மாவோட ஞாபகம் ரொம்ப வருது. அம்மா தாயே போதும் நிறுத்துறியா? நீ பாட்டுக்கு அப்படி இப்படின்னு கூப்பிட்டு தொலையாத. என் வீட்டுக்கார காதுல விழுந்ததுன்னு வச்சுக்க, தொலைச்சு கட்டுருவாரு. புரியுதா? போ போய் வேற வேலை ஏதாவது இருந்தா பாரு. இந்த பாரு, இனிமே இந்த மாதிரிலாம் எதுவும் உளறிட்டு இருக்காத. போ போன்னு சொல்றேன்ல. வந்துட்டு இருக்கேன்டா. ஒரு 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன். அம்மா வரமா? சரிப்பா. ஏய் எது வந்தாலும் பாத்துக்கலாம்டா. ஏய் டேய் வெற்றி, என்னடா ஆச்சு? ஐயோ கால்ல அடிபட்டுச்சா? உட்காரு, முதல்ல உட்காரு. ஐயோ ஒண்ணும் இல்லல. ஏய் இல்ல, சத்தம் ரொம்ப கேட்டுச்சு, அதான் ரொம்ப வலிக்குதா? ஏன் நீ கொஞ்சம் வலிய வாங்கிக்க போறியா? எனக்கு என்ன பாத்துக்க தெரியும். சரியா? வந்துட்டா மா. ஒண்ணும் இல்லம்மா. பாத்து போயிட்டு வா. ஒண்ணும் இல்லம்மான்றல்ல, தள்ளு. என்ன பொண்ணு இவ? என் பையன் மேல விழ இருந்த திருட்டு பழியில இருந்து காப்பாத்துனா, அதுவும் தன்னோட மானத்தை விட்டு காப்பாத்துனா. ஏன் இப்படி இருக்கா? இப்ப அவனுக்கு ஒண்ணுனதோ இப்படி பதறிக்கிட்டு வராளே. இவ்ளோ நல்ல பொண்ணு தேடினாலும் இவனுக்கு கிடைப்பாளா? ஒருவேளை வெற்றி தலையில இவதான் எழுதியிருக்கோ? அம்மா திருநான் காத்தம்மா, என்ன திருவிளையாடல் இது? எதுவா இருந்தாலும் என் பிள்ளைக்கு நல்லதா முடியணும். எனக்கு அது போதும். என்னடா என்னாச்சு? இன்னுமா எனக்கு பயில் கிடைக்கல? நான் வைக்கல. செம்பா, பிரேக்கிங் தெஃப்டாம்பா. கோர்ட்ல ஃபைல் பண்ணியாச்சு. சாயந்தரம் வெளியே வந்துருவ. நீ ஒன்றும் கவலைப்படாத. அவனை நான் உள்ள பிளான் பண்ணா நான் வந்து உள்ள உட்காந்துக்கிறேன்டா. அப்படியே 10 தெரியுது. எப்பா, அவன் மேல பழைய போட பார்த்தா சரிதான். ஆனா உண்டியல்ல கைரேகை இல்லாம பாத்துருக்கணும்ல. இப்படியா ஏற்கு மாறா பண்ணி மாட்டிப்ப? என்னப்பா முட்டாள், நீயோ சொல்லிக்க வேண்டியல. இப்ப பாரு, உள்ள வந்து உட்காந்துக்கிறேன். தல, பஞ்சாயத்துல நேரம் வெற்றிக்கு தண்டனை கொடுத்துருப்பாங்க. ஆனா அவன் பொண்டாட்டி இருக்கா பத்தியா, அந்த ஜட்ஜு பொண்ணு, அவதான் தல போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நம்ம பழப்புல மண்ணலி போட்டா தல. அண்ணா, அப்ப அந்த பொண்ணை தானே ஏதாவது பண்ணணும். அது ஜட்ஜு பொண்ணா? அது மேல கை வச்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். நம்ம டார்கெட்ல யார் மேல்றா? அந்த வெற்றி மேல் தல. அவனை ஏதாவது கதற ஒண்ணுமே. நம்ம வெளியே போனா அவனை தூக்கிட்டு போய் மர்டர் பண்ணிடலாம் அவனை. டேய், நம்ம வெளியே இருந்த வரையும் அவனை ஏதாவது பண்ண முடியுதா? முள்ளிரு. அவனை வேற மாதிரி தான்டா பழி வாங்கணும். அவன் கதறி அழுத பார்த்து நான் ரசிக்கணும்டா. அண்ணே, அவன் அழணும்னா அவங்க அம்மாவை தானே ஏதாவது பண்ணணும். ஏன்னா அவங்க அம்மானா அவனுக்கு அவ்வளோ உசுறு. இது செம்ம ஐடியா ஆகுதுடா. தல, என்னை கேட்டா
அவங்க அம்மா அப்பா யார் தனியா மாட்டினாலும் மட்டை அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் தல. வெற்றியால அதை ஜீர்ணிக்கவே முடியாது. அதுவும் சரிதான்டா. அந்த வெற்றியை போட்டா ஒரே நாள்ல செத்துப்படுவான். ஆனா அவன் அம்மாவை அப்பாவை போட்டுத்தல்னா காலத்துக்கும் உட்காந்து கத்திட்டு இருப்பான். பண்ணிடுவோம்டா. வக்கீல, நான் எப்பதான் வெளியே வருவேன் ஐயா? கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்ததும் நேரா வந்து உன்னை வெளியே எடுத்துருவேன்ப்பா. வக்கீலே, சீக்கிரம் என்னை வெளியேடு. எனக்கு நிறைய வேலைக்குது. ஆமா அதல்ல. இங்க பாரு, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ கவலைப்படாத. அட அழாதையா, கண்ணத்தோட. அண்ணே சொல்லுங்கண்ணே. ஆள் யாருன்னு தெரியுதா? ஏயா நீங்க பெரியார் தெரு அஞ்சலம்மாள் காம்பவுண்ட்ல இருக்கவர் தானே? ஆமா தம்பி. எதுக்கு அழுதுட்டு இருக்காரு? அதான்ப்பா, செவிலிமேடு ஏரி தாண்டி பாலத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேக்டரி இருக்குல்ல? ஆமா, எஸ்என் ஃபேக்டரி தானே? நல்லா தெரியும், சொல்லுங்கண்ணே. அங்கதான் இவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாராம். போன வாரம் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருக்கானுங்க. ஆனா ரிட்டையர்ட் ஆகும்போது கொடுப்பானுங்களே துட்டு, அதை கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்கானுங்களாம். அது எப்படின்னா? கவர்மெண்ட் காசு தானே, அதை ஏன் தடுக்கிறானுங்களா? சொல்லுப்பா, எதுக்குன்னு சொல்லு. தெரியல தம்பி. பணத்தை கேட்க உள்ளே போக விட மாட்டானுங்க. கேட்ல வெளியே அனுப்பிச்சு விட்டுறாங்க. அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டா ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து வாங்கினாங்க. அந்த பேப்பரை வச்சு பணத்தை அவங்களே எடுத்திருப்பாங்கன்னு எல்லாருமே சொல்றாங்க தம்பி. பாத்தியா, இவங்களுக்கெல்லாம் ஃபேக்டரி வச்சு சம்பாதிக்கிறது பத்தாது இல்லைண்ணே? இப்படி ஏழை பாளைங்க உசுரை கொடுத்து பணத்தை சேர்த்து வச்சிருப்பானுங்க. அதை அடிச்சு இவனுங்க லாபம் பார்ப்பானுங்கல்ல. ரொம்ப தப்பா இருக்கு வெற்றி. அண்ணே, என்ன செய்யணும்னு சொன்னேன், இல்ல பேசி பார்க்கவா? கேட்பானுங்களா இல்லையான்னு தெரியலையே வெற்றி. கேட்க வைப்போம். இல்ல வெற்றி, அவனுகிட்ட பேசிட்டு அடிச்சோம்னு வெய்யே உஷாராயிடுவானுங்க. அடிச்சுட்டு தான் பேசணும். ஓகேண்ணே, பண்ணிடலாம். என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அந்த முதலாளி யாருன்னு விசாரி. யோசிக்கவே வேணாம். முதல்ல அவன் கையை காலை முறிச்சிட, அப்புறம் பேசிப்போம். அப்பதான் நம்ம மேல பயம் வரும். நான் பாத்துக்கிறேனே, செஞ்சிடலாம். சித்தப்பு சொல்லுப்பா. நம்ம முருகேசன் அந்த ஃபேக்டரியில தான் வேலை பார்க்கறான். ஆமாப்பா. நாங்க பாத்துக்கிறோம். வரனே. கூட்டோட. சரி வரனே. வேணாம். அண்ணா சொல்லுண்ணா. முருகேஷா, எனக்கு ஒரு டீட்டெயில் மட்டும் வேணும். சொல்லுண்ணா, என்ன டீட்டெயில்ண்ணா? இந்த எஸ்என் ஃபேக்டரியில வேலை பார்த்துட்டு இருக்கேல்ல, ஆமா. யாரு மேனேஜர்? யாரு மேனேஜரா? அவன் ஒரு விளங்காதவனே. ஓனர் யாரு? நான் ஓனர் உங்க மச்சான் தானா? ஏய், என்னடா சொல்ற? ஆமாண்ணா, உங்க வீட்டுல ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருக்குதுல, ஆமா. அந்த பொண்ணோட அண்ணன் தானே ஓனரு? என்னப்பா வெற்றி, உக்கிரமா கிளம்பி வந்த, இப்ப பேசாம அமைதியா நிக்கிற? பிரச்சனை வேற மாதிரி போகுது சித்தப்பு. டாக்டர் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஏன் கமலா, இந்த வயசுலயும் எல்லா வேலையும் நீயே தான் செய்யணுமா? அதான் 1க்கு 2 மருமக இருக்காங்கல்ல வீட்டுல, அவங்கள செய்ய சொல்ல வேண்டியதானே? இப்ப பாரு, பிபி சுகர் எல்லாம் கண்ணாபின்னான்னு ஏறி போயிருக்கு. நீ படுத்துட்டா உன்னை பார்க்க யார் இருக்காங்க சொல்லு? நானும் அப்படிதாங்க நினைக்கிறேன். ஆனா முடியறது இல்ல. பாவம் நந்தினி, அவளே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய வேண்டியதா இருக்கு. பாவம், அவ என்னதான் பண்ணுவா? அதாங்க. சொல்லி சமாளி. ஐயோ, பாத்து இந்த பக்கம் போ. என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க. பாத்து. சோடா ஏதாவது குடிக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணு வேணுங்க, வீட்டுக்கு போயிடலாம். டேய், அத்தை தெருவில் போகும்போது யாரும் இருக்க மாட்டாங்க. நான் சிக்னல் காமிச்சேன்னு கபான்னு போய் முன்னாடி பண்ணி பாட்டு, அப்படியே நான் அவன் பின்னாடி வந்து கொத்துக்கறி போட்டுறேன். சரிண்ணே, போட.
ஜாக்கிரதை கமலா தம்பி கார் வா ஓ கமலா ஜாக்கிரதை என்னாச்சு உனக்கு ஒன்றும் ஆளல காலில் ஒன்றும் அடிக்கடி படலையே ஐயோ ஆளல தம்பி ஏன்பா ஒண்ணும் இல்லல்ல கமலா, நீ பதட்டப்படாத. உனக்கு எதுவும் ஆகலல்ல ஏன்பா இப்ப எதுக்குப்பா திடீர்னு வண்டி முன்னாடி வந்து நின்ன ஐயோ கையில பலமா அடிபட்டு போல இருக்கே ஹாஸ்பிட்டல் போலாம் வா வா பரவாயில்லம்மா ஒன்றும் இல்லை. ஏன்பா நீ வந்து ஒருத்தருக்கு என் வண்டி தான் கிடைச்சதா மா நல்ல வேலை நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க இல்லைன்னா ஸ்டேஷன்ல நான் போய் உட்காந்துருக்கணும் ரொம்ப நன்றிமா ஏன்பா நன்றி எதிர்பார்த்தா இதெல்லாம் பண்றோம் கண்ணு முன்னாடி ஒருத்தருக்கு ஆபத்துன்னா பாத்துக்கிட்டு எப்படிப்பா சும்மா இருக்க முடியும் ஏன்பா உனக்கு எதுவும் ஆகலையே எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. ஏன் உன் முகம்லாம் வாடி இருக்கு ஆமா நீ சாப்பிட்டியா இல்லையா அதெல்லாம் இல்லைம்மா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேம்மா. பாவமே நீ பசியில இருந்திருக்க அதான் கவனம் இல்லாம வந்திருக்க கொஞ்சம் இரு ஏங்க அந்த பையில ஆப்பிள் இருக்குல்ல அது கொடுங்க கமலா அது வந்து எங்க புள்ள பசியோடு இருக்கான் கொடுங்க அவனுக்கு கொடுத்தா தப்பு இல்ல தம்பி இந்தா வேணாம்மா. பசி வயித்தோட இருக்க கூடாதுப்பா இந்த பழத்தை மட்டுமாவது சாப்பிடு உங்க அம்மா கொடுத்தா வாங்கிக்குவல்ல நானும் உங்க அம்மான்னு நினைச்சுக்கோ இந்தா வாங்கிக்க இல்லைம்மா. இந்தா சாப்பிடு காயத்துக்கெல்லாம் மறக்காம மருந்து போட்டுக்கோ என்ன கமலா நீ ஏன் ஆஸ்பத்திரில இருந்து வந்திருக்க வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்கணும் அதான் தம்பிக்கு ஒண்ணும் இல்லைல்ல வா போலாம் உடம்ப பாத்துக்க மறந்துடாம டாக்டர் கிட்ட போப்பா நான் வரேன் பார்த்து சரிம்மா. ஏய் எத்த வேலை பண்ணு அவர்ற ஏய் இனிமே இப்படி எல்லாம் பண்ணாத ஏன் கமலா இப்படி போய் ரிஸ்க் எடுப்பாங்களா யாராவது உனக்கு ஒன்றும் அடிக்கடி படலையே தம்பி அந்த அம்மா உனக்கு சாமி மாதிரிப்பா உன் உயிரை காப்பாத்திருக்குது அந்த அம்மாவுக்கு நீ எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாதுப்பா பார்த்து ஜாக்கிரதையா போ பார்த்து வா அதான் பார்த்து வான்னு சொன்னல இப்படி அவசரப்படுவாங்க வாங்கத்த உட்காருங்க மெதுவா மெதுவா மாமா டாக்டர் என்ன சொன்னாங்க உங்க அத்தைக்கு எல்லாம் சொல்லணுமா சுகர் மாத்திரை போடு பிபி மாத்திரை போடுன்னு ரெகுலரா செக்கப் போனா கேக்குறாளா என்னாச்சு மாமா பிரஷர் சுகர்லாம் கண்ணா பின்னான்னு ஏறி போயிடுச்சுமா இப்படியே கண்டுக்காம விட்டா என்ன ஆகுறது அத்தை மறக்காம மாத்திரை போடுங்கன்னு டெய்லி நான் சொல்லிட்டு தானே போய் தூங்குறேன் அப்ப கூட ஏன் அத்தை மறக்கறீங்க அம்மாவோட மொபைல்ல மாத்திரைக்குன்னு ஒரு அலாரம் செட் பண்ணி வைக்கணும் அப்பதான் அலாரம் அடிச்சவன கரெக்டா மாத்திரை எடுத்து போடுவாங்க ஏண்டா மாத்திரை போட்டேன்னு ஒரு வார்த்தை உன்னால கேட்க முடியல நீ அலாரம் வைக்க போறியா பேச வந்துட்டான் இந்தா போய் இந்த மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வா இந்த புடி அப்பா நான் ஒரு முக்கியமான பார்ட்டியை பாக்குறதுக்காக அவசரமா வெளியே போயிட்டு இருக்கேன்ப்பா திரும்ப வர்றதுக்கு லேட் ஆகும் பார்த்தேன் அண்ணா நீ வேணா போயிட்டு அம்மாவுக்கு மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன் கொடுந்தாப்பா போய் வாங்கிட்டு வந்துரு காசு தரேன் போயிட்டு சீக்கிரம் வா கமலா நீ ரெஸ்ட் எடு வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் டாக்டர் ஊசி போட்டது எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சுங்க இப்ப உங்களோட நடந்து தானே வந்தேன் இப்ப எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நான் தவறாம மாத்திரை போட்டுக்கிறேன் விடுங்க என்னவோ போ சரி எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்பா எந்த கோயிலுக்குப்பா நான் காத்தம்மன் கோயிலுக்கு ஏண்டா இல்ல போற வழியில உங்களை டிராப் பண்ணிட்டு போயிடலாமான்னு பார்த்தேன் நீங்க போற இடத்துக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல நான் போறேன் அதனால நீங்களே போயிடுங்க நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் வர சிம்ரன் அம்மா உடம்பு பாத்துக்கமா அப்பா ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் இவ்ளோ ஆர்ப்பாட்டம் பண்ணணுமாமா சரிமா நந்தினி காய்கறி எல்லாம் வாங்கி வச்சிட்டியா இல்லத்த நீங்க வந்ததும் கூட போயிட்டு வரலாம்னு நினைச்சேன் சரிங்கத்த நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன் வேணா சித்ராவும் கூட கூட்டிட்டு போ அந்த சிவனேசன் கடையில மட்டும் வாங்கிடாது என்ன இந்நேரத்துக்கு எல்லா காயும் வாடி போயிருக்கும் அடுத்த தெருவுல பாய் கடை இருக்குல்ல அங்கதான் எப்பவும் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா வச்சிருப்பாங்க அதுக்குள்ள நான் வீடெல்லாம் பெருக்கிடுறேன் சரித்த சித்ரா போயிட்டு வந்துடலாமா அப்படியே பேசிட்டே போயிட்டு வந்துடலாம் போயிட்டு வர அத்தை வெயில் ஜாஸ்தியா இருக்குல்ல ஆமாக்கா எல்லாம் எடுத்துட்டீங்களா நான் வேணா பெருக்கவா ஒண்ணும் வேணாமா நானே பாத்துக்கிறேன்
அப்படியா? என்னடா சொல்ற? கன்ஃபார்மா தெரியுமா? அப்படியா? சரி சரி, அண்ணங்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறேன். பட்டால ரெடி சார். கரண்ட் கனெக்ஷன் மட்டும்தான் வாங்கணும். நீங்க முயற்சி பண்ணுங்க, முடியலன்னா சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். சரியா? சரி சரி சரி, பாப்போம். அண்ணா, என்னடா அந்த ஃபேக்டரிக்கு நீ வெற்றி கூட போகல? இல்லண்ணே, அவனா போய் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான். தப்பாவா? வெற்றியா? என்னடா உளர்ற? இப்பதானே தகவல் வந்துச்சு. டேய், எதுவா இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணாம உளரக்கூடாது. அந்த ஓனரை கைய காலை உடைச்சிட்டு வாடான்னா வெற்றி உடைச்சிட்டு வருவான். மறு பேச்சே பேச மாட்டான். இந்நேரம் அந்த ஓனர் ஹாஸ்பிட்டல்ல கிடப்பான். நல்லா யோசிச்சு பேசு. இல்லண்ணே, வெற்றி அப்படி பண்ணலண்ணே. அந்த ஓனர் சேதாரம் இல்லாம இப்பதான் கார்ல ஏறி வீட்டுக்கு போனானே. என்னடா சொல்ற? ஒருவேளை வெற்றி கிட்ட இருந்து அவன் தப்பிச்சிட்டானா? இல்லையே, வெற்றி ஸ்கெட்ச் போட்டா அது தப்பா போகாது. வெற்றி ஸ்கெட்ச் எல்லாம் போடலண்ணே. அந்த ஓனரை ஒன்றும் பண்ணல. என்னதான் இருந்தாலும் வெற்றிக்கு அவன் சொந்தக்காரன்ல. டேய், திரும்பவும் சொல்ற, நல்லா யோசிச்சு பேசு. இல்லண்ணே, விஷயம் தெரிஞ்சா நீங்களே ஆமாலன்னு சொல்லுவீங்க. சரி, என்ன விஷயம் அத சொல்லு. அந்த ஃபேக்டரி ஓனர் வேற யாரும் இல்லண்ணே. வெற்றி கல்யாணம் பண்ணியிருக்கானே அந்த பொண்ணு அபி, அவளோட அண்ணன் தானே. அவன் பேரு சூர்யாவா. அந்த சூர்யா தான் ஓனர்னு தெரிஞ்சதும் வெற்றி எதுவும் பண்ண வேணாம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன், எல்லாரும் கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டானே. உனக்கு யாரா சொன்னா? வெற்றி கூட போயிட்டு வெறுங்க வீட திரும்பி வந்தாங்கல்ல, அதுல ஒருத்தன் தான் சொன்னான். இப்பதான் நான் கால் பண்ணா. நான் கால் போட்டு தட்டுமானே? தேவையில்லை. நான் வெற்றி மேல எப்பவும் சந்தேகப்பட்டதே இல்லை, சந்தேகப்படவும் மாட்டேன். ஆனா எப்ப அவன் என் பேச்சை தட்டிட்டான்னு ஒரு பேச்சு வந்துச்சோ, அப்ப அவங்கிட்டயே நேர்ல பேசுறதா சரி. அவன் ஏதாவது சொல்லி சமாளிப்பானே. வெற்றியை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். மா 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 ஏய், யார் நீங்க? என்ன வேணும்? மா சத்தம் போடாதீங்கம்மா. அம்மா வீட்டில் இல்லைங்களா? அவங்கள வர சொல்லுங்கம்மா. கொஞ்சம் முதல்ல கூப்பிடுங்க. நீங்க யாருன்னு கேட்ட ஹெல்மெட்டை கட்டுங்க. என்ன பட்ட பகல ரவுடிசம் பண்ண வந்திருக்கீங்களா? மா தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா, கொஞ்சம் அம்மாவை கூப்பிடுங்கம்மா. ரொம்ப அவசரமா, கொஞ்சம் முக்கியமான விஷயம்மா. என்னப்பா, என்ன வேணும்? அம்மா, உங்களை பக்கம் தான் வந்தேன். நான் வெற்றியோட எதிர்கோஷ்டி. நான் உங்க வீட்டு வாசல்ல நின்று பேசுறது தெரிஞ்சா எங்க ஆளுங்க என்ன கொண்டு போட்டுருவாங்கம்மா. நான் ரிஸ்க் எடுத்து தான் இங்க வந்திருக்கேம்மா. அவருக்கு எதிர்கோஷ்டினா நீங்க எதுக்கு வந்து பேசிட்டு இருக்கீங்க? அம்மா, உங்களுக்கே தெரியும் நான் ரவுடி, வெற்றிக்கு எதிரின்னு. நீங்க என் உசுரை காப்பாத்துறப்ப அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு நிமிஷத்துல என் உசுரை காப்பாத்துனீங்களேம்மா. ஏன்பா, ஒரு உசுறு போக போகுதுன்னா அது ரவுடி உசுரா இல்ல சாதாரண உசுரான்னு யாராச்சும் வித்தியாசம் பாப்பாங்களா? பாப்பாங்கம்மா, ஆனா நீங்க பார்க்கலாமா. நான் ரவுடி தான், ஆனா மனுஷம்மா. இப்போ உங்க முன்னாடி நின்று பேசுறதே நீங்க பிச்சை போட்ட உசுறுதாம்மா. இப்போ உனக்கு என்ன வேணும்? ஆபத்துமா, ரொம்ப பெரிய ஆபத்து. எங்க ஆளுங்க வெற்றியோட அப்பாவை போட்டதுல பிளான் பண்ணிருக்காங்கம்மா. ஐயோ ஐயோ, என்னப்பா சொல்ற நீ? ஐயா கோயிலுக்கு தானம்மா போயிருக்காரு. ஐயோ ஆமாப்பா, அங்க வச்சுதான் போட்டதுல பிளான் பண்ணிருக்காங்கம்மா. ஐயோ, என்னப்பா சொல்ற? நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. காலம் பூரா நான் பாவம் பண்ணிருக்கேம்மா. நீங்க என்ன காப்பாத்துனீங்களே, அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த புண்ணியத்தை பண்றேம்மா. ஐயோ, எப்படியாச்சும் இந்த விஷயத்தை உங்க மகன்கிட்ட சொல்லி உங்க வீட்டுக்கார உயிரை காப்பாத்துங்கம்மா. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஒரு நிமிஷம், யார் கொலை பண்ண போறாங்க? எத்தனை பேரு? ஏதாவது தெரியுமா? அது எப்படிமா நான் சொல்ல முடியும்? ஐயாவோட உசுரை காப்பாத்ததான் நான் தகவல் சொன்னேனே தவிர எங்க ஆளுங்களை காட்டி கொடுக்கறதுக்காக இல்லம்மா. எப்படியாவது எங்க ஆளுங்கிட்ட இருந்து ஐயாவை காப்பாத்துங்கம்மா. நான் வரேன். டேய் டேய் தம்பி, டேய் நில்றா, டேய் என்னன்னு சொல்லிட்டு போடா. ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என் வீட்டுக்கார கொலை பண்ண போறாங்களாமே. பயப்படாதீங்க. எப்படி நான் பயப்படாம இருக்க முடியும்? ஒரு உயிருக்கு தீங்கு நினைக்காத ஒரு அவரை போய் கொல்ல போறாங்களே. நான் என்ன பண்ணுவேன் தெரியலையே. கால் பண்ணி சொல்லிடுறேன். என் தலையை வெடிக்கிற மாதிரி இருக்கே. எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டாங்களா? எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டாங்களாமே.
டேய் டேய் முருகேசா நில்லுடா டேய் முருகேசா முருகேசா நில்லுடா என்னாச்சுடா? கோயிலுக்கு போடா போ சீக்கிரம் சீக்கிரம் போ சரிக்கா. ஐயோ